வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு யூஸ் பை. இந்த பை என்ற ப்ரிப்போசிஷனை எப்படி யூஸ் பண்ணணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி லேர்ன் இங்கிலீஷ் வித் சாரதி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் பதிவேற்றம் செய்கின்ற இது போன்ற பயனுள்ள காணொளிகள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். வாங்க நம்ம பாடத்திற்கு செல்லலாம். இந்த பை என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்றதுக்கு என்று மொத்தம் 8 ரூல்ஸ் இருக்கு. அந்த 8 ரூல்ஸையும் ஒன் பை ஒன்னா இப்போ நாம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, பை பிளஸ் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி நாம டிராவல் பண்றோமோ அந்த வெஹிக்கிளுக்கு முன்பு பை என்ற ப்ரிப்போசிஷனை ஆட் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், by bicycle, by bike, by scooter, by auto, by car, by airplane, by train, by ship, by boat அப்படின்னு. For example, my wife usually goes to shop by walk. என் மனைவி வழக்கமாக கடைக்கு நடந்து செல்வாள். இதுல நடந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கும் by என்ற ப்ரிப்போசிஷனை தான் யூஸ் பண்ணணும். My son usually goes to the shop by bicycle. என் மகன் வழக்கமாக சைக்கிளில் தான் கடைக்கு செல்வான். I usually go to office daily by bike. நான் தினமும் அலுவலகத்திற்கு பைக்கில் செல்வது வழக்கம். My friend comes to office by bus. என் நண்பன் பஸ்ஸில் தினமும் அலுவலகத்திற்கு வருகிறான். My boss is flying to America by flight. எனது முதலாளி விமானத்தில் அமெரிக்கா செல்கிறார். நெக்ஸ்ட், பை பிளஸ் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது கம்யூனிகேஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த டூலுக்கு முன்பு இந்த பை என்ற ப்ரிப்போசிஷனை ஆட் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், பை டெலிஃபோன், பை இமெயில், பை போஸ்ட், பை ஃபேக்ஸ் அப்படி என்று. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்போக் டு மை ஃப்ரெண்ட் பை ஃபோன். என் நண்பரிடம் போனில் பேசினேன். சென்ட் திஸ் லெட்டர் பை போஸ்ட். இந்த கடிதத்தை தபால் மூலம் அனுப்பவும். சென்ட் மீ தட் ஃபைல் பை மெயில். அந்த கோப்பை எனக்கு அஞ்சல் மூலம் அனுப்பு. ஐ ரிசீவ்டு திஸ் மெசேஜ் பை ஃபேக்ஸ். எனக்கு தொலைநகல் மூலம் செய்தி வந்தது. ஐ ரிசீவ்டு திஸ் பார்சல் பை கொரியர். இந்த பார்சலை நான் கூரியர் மூலம் பெற்றேன். Next, by plus time expression. Use by for deadlines. அதாவது நாம் ஒரு டெட்லைன் செட் பண்ணி பேசும்பொழுது by என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம கடைசி டைம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டெட்லைன். இத்தனை மணிக்குள்ள நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அத்தனை மணி அதுதான் டெட்லைன். ஃபார் எக்ஸாம்பிள், this should be completed by 5 pm. இதுல இந்த 5 pm என்பது தான் டெட்லைன், அதுதான் கடைசி டைம். அந்த டெட்லைனுக்கு முன்னாடி இந்த by என்ற ப்ரிப்போசிஷனை ஆட் பண்ணி சொல்லணும். this should be completed by 5 pm. இதை மாலை 5 மணிக்குள் முடிக்க வேண்டும். you must be back by 10 o'clock. நீங்கள் 10 மணிக்குள் திரும்பி வர வேண்டும். I will finish my homework by 9 o'clock. 9 மணிக்குள் வீட்டு பாடத்தை முடித்து விடுவேன். I need to send this by 5 pm tomorrow. நாளை மாலை 5 மணிக்குள் இதை அனுப்ப வேண்டும். You should be here by this evening. இன்று மாலைக்குள் நீ இங்கே இருக்க வேண்டும். இதே போல ஒரு டெட்லைன் யூஸ் பண்ணி நாம பேசும் பொழுது அந்த டெட்லைனுக்கு முன்னாடி by என்ற ப்ரிப்போசிஷனை ஆட் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட், by பிளஸ் மெத்தட் ஆஃப் பேமெண்ட். கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கும் செக் பேமெண்ட்டுக்கும் இந்த பையை யூஸ் பண்ணி சொல்லணும். பை என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பெய்டு த ஹாஸ்பிட்டல் பில் பை கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு மூலம் மருத்துவமனை கட்டணத்தை செலுத்தினேன். ஐ பெய்டு ஃபார் ஃபர்னிச்சர் பை செக். மரச்சாமான்களுக்கு காசோலை மூலம் பணம் கொடுத்தேன். ஐ பெய்டு ஸ்கூல் ஃபீஸ் பை கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு மூலம் பள்ளி கட்டணத்தை செலுத்தினேன். School fees should be paid by check.
பள்ளி கட்டணத்தை காசோலையாக செலுத்த வேண்டும். இதே போல கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கும் செக் பேமெண்ட்டுக்கும் பை என்ற ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணி சொல்ல வேண்டும். பை பிளஸ் பிளேஸ். இப்போ இந்த பை பக்கத்தில் பிளேஸ் வரும்பொழுது என்ன மீனிங் வரும் அப்படின்னா அந்த பிளேஸுக்கு பக்கத்தில், அதாவது அருகில். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஆஃபீஸ் இஸ் பை த ரயில்வே ஸ்டேஷன். எனது அலுவலகம் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ளது. த டெம்பிள் இஸ் பை த ரிவர். கோயில் ஆற்றங்கரையில் உள்ளது அல்லது ஆற்றங்கரை அருகில் உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம். த ஹோட்டல் இஸ் பை த ஏர்போர்ட். ஹோட்டல் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ளது. த பார்க் இஸ் பை த பஸ் டெர்மினஸ். பூங்கா பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ளது. she sat by the window. ஜன்னல் ஓரமாக அமர்ந்தாள். இது போல ஒரு பிளேஸ்க்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது பை என்ற ப்ரிபோசிஷனை ஆட் பண்ணி சொல்லலாம். அடுத்தது பை பிளஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், இதை போல சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கு முன்பு இந்த பை என்ற ப்ரிபோசிஷனை ஆட் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், பை மை செல்ஃப், பை யுவர் செல்ஃப், பை ஹிம் செல்ஃப், பை ஹெர் செல்ஃப், இதை போல. ஃபார் எக்ஸாம்பிள், டூ இட் பை யுவர் செல்ஃப். அதை நீங்களே செய்யுங்கள். ஐ டிட் மை ஒர்க் பை மை செல்ஃப். என் வேலையை நானே செய்தேன். ஐ கேன் சால்வ் தட் ப்ராப்ளம் பை ஹிம் செல்ஃப். அந்த பிரச்சனையை அவரே தீர்க்க முடியும். லிவ்ஸ் பை ஹெர் செல்ஃப். அவள் தானே வாழ்கிறாள். யூ கான் கோ தேர் பை யுவர் செல்ஃப். நீங்களாகவே அங்கு செல்ல முடியாது. இதை போல ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கு முன்பு பை என்ற ப்ரிபோசிஷனை ஆட் பண்ணி பேச வேண்டும். அடுத்தது பை பிளஸ் verb பிளஸ் ing. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டர்ன்ட் ஆன் த டிவி பை பிரஸ்ஸிங் ஸ்விட்ச். ஸ்விட்சை அழுத்தி டிவியை ஆன் செய்தேன். he called me by pressing bell. மணியை அழுத்தி என்னை அழைத்தார். he understood by reading letter. கடிதத்தை படித்து புரிந்து கொண்டான். I can open this box by using knife. நான் கத்தியை பயன்படுத்தி இந்த பெட்டியை திறக்க முடியும். he earned money by painting picture. படம் வரைந்து அவன் பணம் சம்பாதித்தார். நெக்ஸ்ட், passive voice. passive voiceல கம்பல்சரி பை யூஸ் பண்ணி பேச வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் இன்வைட்டட் பை ஹிம். நான் அவரால் அழைக்கப்பட்டேன். திஸ் பிக்சர் வாஸ் drawn பை ஹெர். இந்த படம் அவளால் வரையப்பட்டது. திஸ் லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது. திஸ் மூவி வாஸ் டைரக்டட் பை சங்கர். இந்த படம் சங்கரால் இயக்கப்பட்டது. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்டு பை ஹிஸ் ஸ்டோரி. அவருடைய கதையால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். இதை போல பாசிவ் வாய்ஸில் பை என்ற ப்ரிபோசிஷனை கட்டாயம் பயன்படுத்தி பேச வேண்டும். தேங்க்யூ. Thank you for watching this video. Don't forget to like, comment, subscribe. Thank you for watching this video.